வணக்கம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக நான் ஃபரிதா. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். ராமநவமியை முன்னிட்டு கும்பகோணம் ராமநாத சுவாமி கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திகேயன், இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் ஃபரிதா. தென்னக அயோத்தி என போற்றப்படும் கும்பகோணம் ராமசுவாமி திருக்கோவில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன் எழுப்பப்பட்ட மிக பழமையான திருக்கோவில். இக்கோயிலில் மூலவர் ராமபிரான் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி அளிக்கிறார். இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ராமநவமி என்றும் 10 நாட்களுக்கு சிறப்பான விழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இவ்வாண்டுக்கான விழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் இந்திர விமானம், சூரிய பிரபை, சேஷ வாகனம், கருட வாகனம், அனுமந்த வாகனம், யானை வாகனம், குதிரை வாகனம் என பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஸ்ரீ ராம நவமியான இன்று சிறப்பு மலர் அலங்காரத்தில் ராமபிரான், சீத்தை, லட்சுமணர், அனுமன் ஆகியோர் திருத்தேரில் எழுந்தருள நாதஸ்வர மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் பஜனை பாடி வர தேரோட்டமானது தொடங்கியது. ராமா ராமா என்ற முழக்கத்துடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சரிதா, விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். நான் எடுத்தா நான் கொஞ்சம் வரணும் அப்படியே